அதுக்கு முன்னாடி பிஜேபி கூட 2 வருஷம் இருந்தார். எலெக்ஷன் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்த உடனே வெளியில் வந்தப்போ அவர் சொன்னது, பிஜேபி கூட இருக்கிறத விட சாவறதே மேல். இந்த இந்தியா கூட்டணி உடைய இதெல்லாம் பார்க்குறாரு, அது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோன்ற பயம் வருது. மோடியை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கும் போது கோச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. அடுத்த எலெக்ஷனில் நிதிஷ்குமார் ஓரம் கட்டப்படுவார். அதான் நடக்கும். ஏன்னா அவருடைய நிலைப்பாடு அந்த மாதிரி. இப்போ பிஜேபி கூடிய விரைவில் பீகாரில் அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிச்சாலும் ஆச்சரியம் இல்லை. இன்னொன்று, திமுகவுக்கு இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பெரிய நெருக்கடி. இந்த இடத்துல கருணாநிதி இருந்தார்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார். ஏன்னா ஜெயிக்கணும். மோடி டைரெக்டாகவே டிஎம்கே கிட்ட பேசுகிறாரு. அந்த மாதிரி காங்கிரஸை டோட்டலாக அலையன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிப்படுது. கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருது. 10 சீட்டு கொடுத்த இடத்துல 6 சீட்டு தான் கொடுப்பேன்னா என்ன குறைஞ்சி போச்சு? நேற்று பாஜக எங்கே பார்த்தாலும் அண்ணாமலைன்னு இருக்கா, அவங்களுடைய வேதம் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுத்தப்போ 5 பேர் ரயிலில் மறிக்கிறீங்க, அதில் ஒருத்தர் மாநில தலைவர். அதாவது நீங்கள் 1 மாதம் முன்னாடி தான் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினாங்க. அப்போன்னா ஸ்பெயின்லேருந்து யாரும் இங்கே வரமாட்டேன்ட்டாங்களா? ஒரு முதலீட்டுக்காக ஒரு முதல்வர் போகணுமா? இந்த கேள்வி வருது இல்லை. தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, தொழில்துறை செயலர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, முதலமைச்சர் போகணுமா? 2022 மார்ச்சில் நாங்கள் துபாய் போனப்போ 6100 கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்தேன்றாரு. 6100 கோடி ரூபா முதலீடுன்னு சொன்னாங்க. லூலு மாலு 3000 கோடி, இன்னும் 2-3 இதெல்லாம் சொன்னாங்க. என்ன ஆச்சு? எங்கே வந்துச்சு? வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனில் நீங்கள் சொன்னீங்க, இந்தியா கூட்டணியில் எதிர்பாராத விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்கலாம், இந்த வருஷம் எலெக்ஷன் நெருங்க நிறையா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எலெக்ஷன் டேட் கூட இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு முக்கியமான லீடர், சொல்லப்போனால் இந்தியா கூட்டணியோட அடித்தளம் போட்டவரே நிதிஷ்குமார் அவர்கள் தான். பீகாரோட சிட்டிங் சிஎம் கூட்டணி விட்டு வெளியே அதுவும் பிஜேபி கூட சேர்ந்துருக்காரு. இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னும் கூட எதிர்பார்க்கலாம். இவர் தான் இந்த கூட்டணி அமையறதுக்கே முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தார். நிதிஷ்குமார் அவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்தால் அது ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு ஓபிஎஸ் மாதிரி, ஒரு வைகோ மாதிரி ஒரு இது இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரால் பதவியில் இல்லாமல் இருக்க முடியாது. யார் கூட வேணால் மாறுவார், ஆனால் அவர் தான் பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளவர். அவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியே ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது. அதனால் கிட்டத்தட்ட அவர் இந்த இந்தியா கூட்டணி உடைய இதெல்லாம் பார்க்குறாரு, அது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அடுத்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவோன்ற பயம் வருது. இவர் வச்சுருக்கிறது 45 எம்எல்ஏ தான். அதனால் சரி மாறலான்ட்டு மாறிட்டார். இது கிட்டத்தட்ட தான் நேற்று ஜெய்ராம் ரமேஷ்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது பச்சோந்தி கூடயே போட்டி போடுற அளவுக்கு நிறம் மாறிக்கிட்டு இருக்காருன்னு. இவர் ஒரு 18 மாதம் இவங்களோட இருந்தார், ஆர்ஜேடி இவங்களோட. அதுக்கு முன்னாடி பிஜேபி கூட 2 வருஷம் இருந்தார். எலெக்ஷன் ஜெயிச்சு ஜெயிச்சு வந்த உடனே வெளியில் வந்தப்போ அவர் சொன்னது, பிஜேபி கூட இருக்கிறத விட சாவறதே மேல், அந்த அளவுக்கு மோசமான ஒரு இது அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் எல்லாருமே நம்பினாங்க. சரி பாரு, இவரே அனுபவிச்சவரே சொல்லிட்டாரு, அதனால் இது அவருக்கு உறுதியாக இருப்பார்னு. இந்திய கூட்டணியில் உருவாக்கத்தில் இவர் ஒரு பெரிய தலைவர். 71 இருக்கார். மிசாவெல்லாம் பார்த்தவர், ஜெயபிரகாஷ் நாராயணன் கூட இருந்தவர், ஜார்ஜி பெர்னாண்டஸ் சிஷ்யன், இப்படி பல இது உண்டு. இன்றைக்கி இருக்கிறதுல மூத்த தலைவரில் இவர் ஒரு ஆள். இவர் கூட இருந்தவங்க எல்லாருமே போயிட்டு சென்ட்டாங்க. அதனால் இவருக்கு பிரதமர், இந்தியா கூட்டணி ஜெயிச்சா இவருக்கு பிரதமர், ஒருவேளை ராகுல் காங்கிரஸ் யாரும் ஒத்துக்கலைன்னா இவருக்கு அந்த வாய்ப்பு. அடுத்த ஒரு சீனியர் லீடரு, பெரிய மாநிலம், 54 எம்பி, அகிலேஷ்லாம் வர முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கல்யாணத்துக்கு போனோம் மாப்பிள்ளன்ற மாதிரி தேவகவுடா ஒரு தடவை பிரதமர் ஆனார் தெரியுமா? நீ வேணான்னாங்க. அப்போ யார் தான் வேணா, இவரை கூடுன்ட்டாங்க. அவர் சும்மா போனார், அவர் பிரதமர் ஆகிட்டார். அந்த மாதிரி இவருக்கு வாய்ப்புலாம் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணம், பாஜகவுடைய அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அவங்க உள்வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார், கரெக்டாக பாஜக அந்த உள்வேலைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. லைக் அது என்ன மாதிரி சார் இருக்கும்? என்ன மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணுவாங்க? அதுக்கு லீடர் எப்படி வருவாங்க? நேற்று நீங்கள் ஓபிஎஸ் பேசுனதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது பதில் அழுகும். அதாவது ஒரு லீலா பேலஸ் ஹோட்டலில் தான் நினைக்கிறேன், நம்ம அமித்ஷா வந்தப்போ பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி சந்தித்து பேசுனாங்க.
அப்போ இவங்க 20 எம்பிலாம் கேட்டிருந்தாங்கள்ல, நீ நைட்டு 2 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை போச்சு. அப்போ அமித்ஷா சொன்னதா நேற்று ஓபிஎஸ் பேசியிருக்காரு, டிடிவியை உள்ளே கொண்டு வாங்க, ஒரு 20 எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இது பண்ணுவோம், இல்லாட்டி குறிப்பிட்ட சில இதெல்லாம் சொல்கிறாரு, அவங்கள அரசியலுக்கு வந்து நான் பேசாமல் கூட வைக்கிறேன், இல்லாட்டி வாரிய தலைவர் பதவியாவது கொடுங்க, இந்த மாதிரி ஒரு 2-3 இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லுவோம், அவருங்களை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. இவர் ஒத்துக்கவே இல்லை, கொஞ்சம் கூட ஒத்துக்கலை. அன்றைக்கி அவங்க இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டு, எப்படியாவது பண்ணி டிஎம்கே அந்த டைமில் காலி பண்ணுன்ற ஒரு இதில் இருந்தாங்க. அதுக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணுன்ற வேலை. அதுக்கு எடப்பாடி ஒரு வேளை ஒத்துருந்தாருன்னா இன்றைக்கி எடப்பாடி இருந்திருக்க முடியாது. ஏன்னா டிடிவிலாம் பவர், அவங்களாம் வந்து உள்ளே வந்தாங்கன்னா எடப்பாடி கதின்னா வந்து தெரியும். அதுக்கு அவர் கொஞ்சம் கூட இது பண்ணல. லாஸ்ட்டில் அவர் 2 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டார் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்குள்ளேயும் அப்படி தான். இதுக்கு முன்னாடி வரலாறு எடுத்துகிட்டா கோவா மற்ற மாநிலங்களில் ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தவரை கூப்பிட்டு அவங்கள வந்து முதல்வராக மாற்றினது, கூட்டணிகளை உடச்சி கொண்டு வந்தது, மகாராஷ்டிராவில் கூட்டணி உடைச்சது, இந்த மாதிரி அவங்க வந்து அதில் அவங்க ப்ரில்லியண்ட்டு. நீங்கள் அவங்க கட்சியை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குன்றது தான் கதை. இப்போ நிதிஷ்குமார் அப்படின்றவர் வந்து இப்போ ஒரு 2 நாளாக பயங்கர பாப்புலராக இருக்கார். அதாவது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பாப்புலராக இருக்கார். நிறைய விஷயம் இப்போ பார்க்க என்ன இன்னைக்கு கூட பேப்பரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 10 வருஷத்தில் 5 வாட்டி கட்சி மாறிட்டார் அப்படின்னு சொல்லி. யார் சார் அவர்? ஆக்சுவலாக எப்படிப்பட்ட ஒரு லீடருன்னு நீங்கள் சொன்னீங்க, பட் ஆனால் எப்படி இப்படி 10 வருஷத்தில் 5 வாட்டி கட்சி மாறுறது, இதெல்லாம் எப்படி சார் சாத்தியம்? நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 70களில் இது காங்கிரஸை கிட்டத்தட்ட காங்கிரஸ் 69ல் 2ஆக உடையுது. அதான் நேரு 64ல் மறைஞ்சதுக்கு பிறகு 65ல் லால் பகதூர் சாஸ்திரி வந்து அவரும் கொஞ்சம் வருஷமே இருந்து இறந்துடுறாரு. அப்புறம் இந்திரா காந்தி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடுச்சா சுதந்திரம் அடைஞ்சு. காங்கிரஸ் மேலே ஒரு வெறுப்பு வருது. இந்திரா காந்தி கொஞ்சம் சில இது வந்து சீர்திருத்த நடவடிக்கைகள், வங்கிகள், தேசிய மையம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. சில இது வந்து ரொம்ப டேரிங்காக பண்ணுறப்போ காங்கிரஸ் உடஞ்சதில் அந்தந்த மாநிலங்களில் அதிருப்திகள் தலை தூக்குது. அந்த டைமில் தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் வராங்க. ராம் மனோகர் லோகியா, பல தலைவர்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இளம் துருக்கியர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம இவர் அகிலேஷ் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ், லாலு, அந்த மாதிரி இவர் எல்லாம் வராங்க. வாஜ்பாய், அத்வானி, இந்த மாதிரி ஒரு டீம். அந்த டைமில் தான் நிதிஷ்குமாரும் அவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு இபியில் நம்ம ஆற்காடு வீராசாமி மாதிரி இபியில் வேலை செய்கிறாரு. அப்புறம் 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்க்குறாரு பீகார் அரசியல் ஒரு வெற்றிடம் இருக்குது, நம்ம வரலாம் அப்படின்னு அவர் இந்த மாதிரி இந்த அரசியலில் கலக்கிறாரு. 74லேருந்து 77 வரைக்கும் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை உருவாக்கிட்டு இருந்தார் இந்திரா காந்திக்கு எதிராக. அந்த பீரியட் வந்து இந்திரா காந்தியுடைய கவர்மெண்ட்டும் ரொம்ப மோசமாக இருந்தது. எமர்ஜென்சிலாம் வந்ததில்ல, அப்போ எமர்ஜென்சி எடுத்து போராடுறது இந்த மாதிரி. அப்போ இந்த டீமே வந்து ஒரு பெரிய லெவலில் ஜனதா கட்சின்னு ஃபார்ம் ஆனாங்க. ஃபஸ்ட்டு இவரும் லாலுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கீழே 2 பேருமே இதாகிறாங்க. ஆனால் லோக்கலில் லாலு பிரசாத் வந்து பெரிய லீடராக வராரு பீகாரில். அப்போ இவரால் பீகாரில் லாலுவை மீறி தலையெடுக்க முடியாத நிலமை. 85ல் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் நிற்கிறாரு பீகாரில், ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வர்றாரு. இப்போ லாலு தான் உதவி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லாலு கூட இருக்க முடியாது அப்படின்றது ஒரு சிக்கல் வரும்போது ஜனதாதள்னு அவங்க புதுசாக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட சேர்ந்து 89லேருந்து 94 வரைக்கும் அதில் அரசியல் பண்ணுறாரு. டெல்லி அரசியல் போயிடுறாரு. 94ல் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட சேர்ந்து சமதா பார்ட்டின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் வந்து 94க்கு அப்புறம் 96ல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இவர் சேர்ந்து நின்று அதில் அமைச்சராக ஆகிறார் 96ல். இங்கே ஸ்டேட் அரசியல் பண்ண முடியல, ஃபுல்லாகவே லாலுவுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 2003ல் சமதா பார்ட்டியும் ஜனதாதள் பார்ட்டியும் ஒன்றா இணையுது. இதுக்கப்புறம் 2005ல் தான் இவர் அங்கே பீகாரில் ஆட்சிக்கு வர்றார். வந்ததுலேருந்தே இவர் வந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டணி அப்படியே தொடருது. 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 18 வருஷம், நடுவில் 1 வருஷம் மட்டும் இல்லை, 18 வருஷம் இவர் சிஎம்மாகவே இருக்கார். இதில் 2013ல் இவங்க ஜனதாதளத்தோடு சேர்ந்து ஆட்சியில் வராரு, கூட்டணியில் வந்து இவர் வராரு. அதுக்கப்புறம் 2015ல் மறுபடியும்
வெளியில் வந்துட்டு அந்த 2 வருஷம் தான் இருக்கிறாரு. அப்புறம் இவங்க அந்த ஊழல் பிரகாரம்லாம் வருதில்ல இவர் கூட லாலு பிரசாத் மாட்டு தீவன ஊழல். அப்போ வெளியில் வந்துட்டு பிஜேபி கூட சேர்றாரு. 2013 வரைக்கும் இவங்க பிஜேபி கூட இருக்கார். மோடியை பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கும் போது கோச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. ஆமாம், வெளியில் வந்து மறுபடியும் ஜனதா தளத்தோடு சேர்ந்து அது ஆர்ஜேடி கூட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சியை இது பண்ணுறாரு. 2017 மறுபடியும் பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டு பீகாரில் வர்றாரு. 2020 அப்படியே அந்த கூட்டணி அப்படியே இது பண்ணி 2020 ஜெயிக்கிறாங்க. ஜெயித்தவொன்னே 2 வருஷம் இருக்கார் அவங்களோட இருந்துட்டு தான் 2022 வெளியில் வராரு. ஆர்ஜேடி கூட மறுபடியும் சேர்றாரு. சேரும் போது என்ன சொல்கிறாரு, என் கூட இருக்கிறதோட சாகிறதே மேலுன்னு தான் வந்தேன் அப்படின்றாரு. இப்போ இவங்க கூட 1.5 வருஷம் இருந்தார், 18 மாதம். இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டார். இப்படி பார்த்தா இவர் வந்து 11 வருஷத்தில் 4 முறை மாறி மாறி ஆர்ஜேடி பிஜேபி இப்படியே மாறி மாறி வந்திருக்காரு. ஆர்எஸ்எஸ் முக்த் பாரத் அப்படின்றது தான் இந்தியா கூட்டணி அமைக்கும் போது இவருடைய கோஷமாக இருந்தது. இப்போ காங்கிரஸ் முக்த் பாரத் பக்கம் போய் சேர்ந்துட்டார். இவருடைய என்ன ஒரு ஜோக்குனா, இந்த 2020 இவர் ஜெயிச்ச எம்எல்ஏக்களை இவர்கிட்ட இருக்குது 45 பேர் தான். 123 பேர்கிட்ட வேணும். 78 பேர் இருக்க பிஜேபி கூட சேர்ந்து இவர் முதலமைச்சர் ஆகிறார். அது எப்படி சார் அலோவ் பண்ணுறாங்க? கம்மியான எம்எல்ஏஸ் தான் வச்சு. அதுதான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவங்க ஃபஸ்ட்டு வரதுக்கு நேராக வரமாட்டாங்க. இந்த மாதிரி யாரையாவது வச்சு உள்ளே வருவாங்க. அப்புறம் அவங்கள அப்படியே இது பண்ணி அவங்கள காலி பண்ணுற வேலை பண்ணி இவங்கள வளர்த்துக்குவாங்க. நீங்கள் சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு இருந்தாங்க. 89 84 2 சீட்டு. 82 கட்சி ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி. அது மாதிரி ஜனசங்கம் 84 2 சீட்டு. 2 எம்பி தான் இந்தியா ஃபுல்லாக பிஜேபிக்கு. 89 தேசிய முன்னணியோடு சேர்ந்து 78 சீட்டு. அப்போ தான் அத்வானி ரத யாத்திரைலாம் போகிறாரு பாருங்க. அது அப்போது அவங்க அவ்வளோ அந்த பீரியடில் எப்படி வளர்ந்தாங்க. அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. அதில் இவர் வந்து விபி சிங் கவர்மெண்ட்டுக்கு 78 எம்பி ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க தன்னை அதில் ராமர் கோயில் விவகாரம், மசூதி இடிப்புன்னு பெரிய பிரச்சனை பண்ணி அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் சீட்டு கூட்டி ஆட்சிக்கு வர லெவல் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்லையும் தன்னை வளர்த்துக்கிட்டே வர்றது. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தா காங்கிரஸ் வெர்சஸ் கம்யூனிஸ்ட் வெர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் இவங்க உள்ளே போந்தாங்க. கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றா போய் 4வது 5வது 3வது 4வது எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ திரிணாமுல் வெர்சஸ் பிஜேபி தான் இருக்குது. எதிர்கட்சி அமைக்கிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். கர்நாடகாலேயும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே. இப்போ டெல்லியும் அந்த மாதிரி தான். அவங்க வந்து எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல புகுந்து தன்னை வளர்த்துக்கிற வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணது தான். இப்போ பீகாரில் வந்து 78 சீட்டு இருக்குது. ஆட்சி பிடிக்கிற லெவல் இல்லை. அதனால் ஆனால் பவரில் இருக்கணும், அதுக்கு நீங்கள் இருங்க அப்படின்ட்டு இவரை வச்சுக்கிட்டு இவர் கட்சியை உடைக்கிற வேலைலாம் பண்ணாங்க. இவர் கோச்சிட்டு வெளியே வந்தார். வெளியில் வந்தோன்னே அதே ஸ்ட்ராட்டஜியை ராஷ்ட்ரிய ஜனதா தள் பயன்படுத்திச்சு. நீங்களே சிஎம்மாக இருங்க, 79 எம்எல்ஏ அவங்களுக்கு, நீங்களே சிஎம்மாக இருங்க, நான் துணை முதல்வராக இருக்கிறேன்னு தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக இருந்தார். இப்படியே ஓடிச்சு. 18 மாதத்தில் மறுபடியும் அங்கே போயிட்டார். இவர் இப்படி மாறி மாறி பண்ணுறதுடைய விளைவு என்ன ஆகுனா, நீங்கள் தமிழக அரசுகளோடு பார்த்துங்க, பாமகவும் சரி மார்க்சிஸ்டுகளும் சரி இந்த மாறி மாறி ஒரு மாறி நிலைப்பாடு, அதாவது மக்கள் எப்போ எந்த கட்சி எதிர்க்கிறாங்களோ அதுக்கு அந்த கட்சி கூட போய் சேர்றது. இப்படிலாம் நிலைப்பாடு எடுக்கும்போது ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, அந்த கட்சி வளர்ந்துடும். அந்த மாதிரி இப்போ பிஜேபி கூடிய விரைவில் பீகாரில் அடுத்தடுத்து சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பிடிச்சாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி, இவர் காணப்படுவார். ராஷ்ட்ரிய ஜனதாதள் அப்படியே இருக்கும், காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு இருக்கும், இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். அடுத்த எலெக்ஷனில் நிதிஷ்குமார் ஓரங்கட்டப்படுவார். அதான் நடக்கும். ஏன்னா அவருடைய நிலைப்பாடு அந்த மாதிரி. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிஜேபி கூட சேர்றாங்களே, அது எப்படி சார்? ஆல்ரெடி மக்களுக்கு வந்து அவர் மேலே இருந்த மதிப்பு வந்து குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் அவரோட செயல் திட்டங்கள், அவர் கட்சி மாறினது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கான மக்களுக்கு வந்து அவர் மேலே இருக்க நம்பிக்கை குறைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் இருக்கும்? இவர் வந்து பிஜேபியோட சேர்றது வந்து எப்படி, அது பிஜேபிக்கு அது பலமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து ஒரு எதிர்கட்சியாக பீகாரில் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் ஆளுங்கட்சியாக பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கிறதுக்கும் லாபம் நஷ்டம் இருக்குல்ல. போலீஸ் அதிகாரிலேருந்து ஆட்சியர்லேருந்து மத்திய அரசு அவங்க கையில் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் வேறு கவர்மெண்ட்டாக இருந்தால்
கஷ்டம் தானே. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியை சந்திக்கிறதுக்கும் உத்தரப்பிரதேச சந்திக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் பீகாரில் பிஜேபி என்னதான் நிதிஷ்குமார் கூட்டணி இருந்தாலும் 78 தொகுதிகளில் பிஜேபி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க. 2 துணை முதல்வர் நேற்று கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்சியில் இருந்துக்கிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. லாபம் தானே இது ஒன்று. இன்னொன்று, இந்தியா கூட்டணி கலகலத்து போகுதுன்ற ஒரு இமேஜ் வர ஆரம்பிச்சிச்சா. பீகார் போன்ற பெரிய மாநிலங்கள்லேயே இன்றைக்கி இந்தியா கூட்டணி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வருதா. இதெல்லாம் பிஜேபிக்கு லாபம் தானே, பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்க சார். சார் இப்போது இவர் வெளியே போயிட்டார். வெளியே போனதுக்கு அடுத்த நிமிஷமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணியில் மம்தா வந்து அவர் ஒளிகிறதே நல்லது, இந்தியா கூட்டணி விட்டு ஒளிகிறதே நல்லது. டிஆர் பவுல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்னால எங்களுக்கு வந்து அவர் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எங்களுக்கு கொடுத்ததில்லை, அவர் மாறுறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பரவலாக ஒரு இது நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் சைட்லேருந்து பச்சந்தியோட மோசமான ஆளாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக உண்மை நிலவரம் என்ன சார்? இவர் இந்தியா கூட்டணி விட்டு வெளியே போனது இந்தியா கூட்டணிக்கு அது எந்த மாதிரியான இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது? நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி பலமான இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தி பெல்ட்டு, ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள். இப்போ அங்கே அகிலேஷ் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் மாயாவதி இல்லை. அங்கே வந்து எப்படி நிலைமை போகும்னு தெரியாது. இன்னொரு பெரிய மாநிலம், மற்ற ரெண்டுலேயுமே காங்கிரஸ் தான் இருக்குது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத்லேயும் காங்கிரஸ் இருக்குது. மகாராஷ்டிராவில் சரத்பவார் மற்றவங்களாம் இருக்காங்க. பீகார் பெரிய மாநிலம். அங்கே பார்த்தீங்கன்னா இவர் நிதிஷ்குமார் அந்த ஆட்சியிலே இவங்க இருக்கிறாங்க, ஒன்றுபட்டு பிஜேபியை ஓரம் கட்டிட்டு இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்கன்ற நேரத்தில் நிதிஷ்குமார் வெளியே போகிறது ஒரு பின்னடைவு தானே இந்தியா கூட்டணிக்கு. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா அறிவிச்சிட்டாங்க தனித்து போட்டின்னு. ஏன்னா அவங்க காங்கிரஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவங்களுக்கு. 3% 4% தூக்கி சுமக்கணும், பாரம் சுமக்கிற மாதிரி. அப்படி சுமக்க ஆரம்பித்தா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எதிரி வந்து ஒரே எதிரி ஆகிடுவோம். ரஜினிகாந்த் அதோட சொல்லுவார்ல, எல்லா 10 பேர் சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கும் போது யார் பலம் வாய்ந்தவர் அப்படின்னு. அந்த மாதிரி பிஜேபி பலமாக போயிடுவோம். இப்போ பிஜேபி பலமாக போயிட்டால் நீங்கள் மம்தா வெர்சஸ் பிஜேபி நிற்கும். அதுக்கு அவங்க இடம் தர தயாராக இல்லை. அதனால் அங்கே வந்து அங்கேயும் கழட்டி விட்டாங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி தனியாக வந்துட்டான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையுமே இதாகும் போது இந்தியா கூட்டணிக்கு பழகினோம். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன நிலமாவும் தெரியாது. இவங்க கேட்குற சீட்டு ஒன்று, அவங்க சொல்கிற சீட்டு ஒன்று. சார் அது ஆக்சுவலாக அங்கே ஒரு குழப்பம் இருக்குல்ல சார், கிட்டத்தட்ட அது பேசுவோம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது இது வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பின்னடைவு. வழக்கமாக போகும்போது யாராவது ஏதாவது சொல்லி தானே செய்வாங்க, போனால் எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னுவாங்க. பாதிப்பு இருக்கா இல்லையான்னு எலெக்ஷன் முடிவு தானே தெரிவிக்கும். ஒருவேளை பீகாரில் இந்த மாதிரி இவர் நிதிஷ்குமார் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாருன்னு அந்த மக்கள் கோபம் வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு வாக்களித்தா சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் அதான் சொல்ல முடியாது எப்படின்னு. இதுக்கப்புறம் இவங்க எந்த பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் அவங்க தனிச்சு போட்டியிட போகிறாங்க, ஆம் ஆத்மி பஞ்சாப்லேயும் இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. கேரளாவும் ஒரு சில பிரச்சனைகள் அங்கே ஓடிட்டு இருக்கு. கேரளா எப்போவுமே 2 தான், இடதுசாரி காங்கிரஸ், பிஜேபி அங்கே ஒன்றும் கிடையாது. இடதுசாரி வந்து காங்கிரஸை கூட்டிட்டாங்கன்னா பிஜேபி வளர்ந்துருவாங்க. ஓகே, அதனால் அங்கே வந்து எப்போவுமே இடதுசாரிகள் வெர்சஸ் காங்கிரஸ் தான். ஓகே ஓகே. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் ஓப்பனாக எதுவுமே சொல்லலை, அதாவது பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்றாங்க. இப்போ வரைக்கும் சுமூகமாக இருக்குது. February 9th வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது நடுவில் வந்து 21 பார்லிமெண்ட் சீட்டு தொகுதிகளை வந்து லிஸ்ட்டு கொடுத்து அதுலேருந்து எங்களுக்கு 14 தொகுதியை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி ஃபைனலைஸ் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் மொத்த தொகுதிகள் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40. 21 தொகுதியை காங்கிரஸ் கேட்குதுன்னா டிஎம்கேன்ற மிகப்பெரிய கட்சி 18 சீட்டில் 21 18 திமுகவும் நின்றுக்கிட்டு மற்ற கூட்டணி கட்சியும் கொடுப்பாங்கன்றது வேடிக்கையா இல்லை சார்? நான் அப்படி சொல்ல சார், நான் என்ன சொன்னால் 21 பார்லிமெண்ட் சீட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த ஒரு தொகுதியும் கூட அவங்க அந்த லிஸ்ட்டில் கொடுத்து இதுலேருந்து 14 எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 21 கொடுத்து 14 கேட்குறாங்க, 14 எதிர்பார்க்குறாங்க. கரெக்ட். ஆக்சுவலாக அந்த மாதிரி இதே இல்லை அப்படின்னு நேற்று காங்கிரஸ் மறுத்துடுச்சு. 21 தொகுதிகள் பட்டியலை கொடுத்து கேட்குறதுன்றதை நாங்கள் அப்படி கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் போட்டுருந்தாங்க நம்பி. என்னென்னா 16 தொகுதி அவங்க கொடுத்து கேட்குறாங்க. அந்த 16ல் 12 அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதில்
பெரிய பெரிய தொகுதிகள் காஞ்சிபுரம் கேட்குறாங்க, அரக்கோணம், திருவள்ளூர் அவங்கள்ட்ட இருக்குது, சவுத் சென்னை, தென் சென்னை, அதுக்கப்புறம் வந்து திருநெல்வேலி, இந்த மாதிரி கோவை, கூட்டணி கட்சிகள் ஜெயித்த தொகுதியை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆரணி இவங்க நின்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க சார். திருவண்ணாமலை கேட்குறாங்க, தென்காசி கேட்குறாங்க, திண்டுக்கல், அதுக்கப்புறம் தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சிலாம் வந்து திமுக உடைய கோட்டை. அப்போ இந்த மாதிரிலாம் கேட்கும்பொழுது இது வந்து காங்கிரஸ் தன்னுடைய நிலையை, அவங்களுடைய பவர் என்னன்றது தெரியாமல் கேட்குறாங்கன்றது தான் இது. இன்னொன்று, திமுகவுக்கு வந்து இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட பெரிய நெருக்கடி. ஒரு பக்கம் 3 வருஷம் ஆட்சியுடைய பிரச்சனை, மக்கள் எதிர்ப்பு. இன்னொரு பக்கம் 38 சீட்டு ஜெயித்த அணி, அந்த இதை தக்க வச்சிக்கணுன்ற ஒரு இது. இன்னொரு பக்கம் இடி ரைடு, அமைச்சர்களுக்கு தண்டனை, ஒரு அமைச்சர் உள்ளார இருக்கார், இன்னும் பல விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. 2G மேட்ரு மறுபடியும் உயிர் பெறுது. இந்த மாதிரி பிரச்சனைகளில் தடுக்கணுன்னா ஓரளவுக்கு ஒரு பல்க் ஆஃப் எம்பிஸ், அதாவது 20-25 எம்பிஸு இருக்கணும். நம்ம மட்டுமே 20 ஜெயிக்கணும், கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் கொடுத்து அதுலேயும் கொஞ்சம் ஜெயிக்கணும் அப்படின்ற அளவு திமுக எதிர்பார்க்குது. அப்போ அவ்வளோ எதிர்பார்க்கும் போது அதுக்கேற்ற அளவுக்கு அதிகமான எம்பி நிற்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வரும்னு அவங்களுக்கு தெரியாது. இந்தியா கூட்டணி வர்றதுன்றது அவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை. அப்போ ஒருவேளை பிஜேபி வந்து மெஜாரிட்டி கம்மியாச்சுன்னா அந்த இடத்துல ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதா, இல்லாட்டி இஷ்யூ பேஸில் நிற்கிறது அப்படின்றதும் இவங்க வந்து ஒரு முடிவு போய்கிட்டு இருக்கிறாங்க. டிஆர் பாலுலேருந்து பல அமைச்சர்கள் பிஜேபியோட இணக்கமாக போகணுன்றதை நோக்கி வளச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சுமை அப்படின்ற மாதிரி தான். அப்போ காங்கிரஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 சீட்டு தரோம் அப்படின்ற லெவலில் போகிறாங்க. காங்கிரஸு போன தடவை கொடுத்த 10 சீட்டையாவது வாங்கிடணும், அதாவது பாண்டிச்சேரி சேர்த்து 9+1 10ஆவது வாங்கிடணுன்ற காங்கிரஸ் முனைப்பாக இருக்குது. ஆனால் இவங்க 6க்கு மேலே ஏறி வர மாதிரி தெரியல. அப்போ இந்த முட்டல் மோதல் இருக்கும் பொழுது கூட்டணியிலக்குள்ளே இங்கேயும் ஏதாவது நடக்கலாம். அடுத்த தடவை நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம், போன தடவை சொன்ன மாதிரி நடந்துச்சே சார்னு. ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம். நீங்கள் 6 சீட்டு தான் தருவீங்கன்னா அங்கே எடப்பாடி 12 சீட்டு தரான்னா காங்கிரஸ் போகிறதுக்கு நான் கசக்குதா? அதனால் வாய்ப்புகள் எப்படி வேணாலும் போகும். சார், எனக்கு இந்த இடத்துல 2 டவுட் வருது சார். ஒன்று வந்து உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்து காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய அந்த 6 சீட்டு இது கரெக்டாக இருக்குமா? இன்னொரு டவுட் என்னென்னா, காங்கிரஸ் வந்து டிஎம்கே கூட இருக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை ஏடிஎம்கே கூட போகிறது கரெக்டாக இருக்குமா இந்த இடத்துல? திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிக சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அது ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல கருணாநிதி இருந்தார்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார். ஏன்னா ஜெயிக்கணும், அதிக சீட்டு ஜெயிக்கணும்னா நீங்கள் ஜெயிக்கணும், ஜெயிச்சா தானே அதிக சீட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் ஜெயிக்கவே முடியாத நிலைமையில் ஒரு இதை உருவாக்கிட்டு அதிக சீட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்காதுல்ல. அப்போ எப்போல்லாம் திமுக காங்கிரஸ் மற்ற கட்சிகள் சேர்ந்து இருக்குதோ அன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு இருக்கும். ஆனால் 6 சீட்டு தான் தருவேன், இருந்தால் இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு கழட்டி விட்டால் அது திமுக கூட்டணிக்கு பெரிய பலகீனம். ஒருவேளை காங்கிரஸ் ஏடிஎம்கே பக்கம் போனால் திமுக கூட்டணி நினச்சது நடக்கவே நடக்காது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் காங்கிரஸை வந்து அதோடைய இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்ப்பீங்களா, இல்லை ஜெயிக்கிறத பற்றி முடிவெடுப்பீங்களான்னா சில இடங்களில் நீக்கி போக்காக விட்டு கொடுத்து போகணும். அது கலைஞர் பாணி. ஸ்டாலின் பாணி அது இல்லை. 2014 காங்கிரஸே தேவையில்லை அப்படின்னு வெளியே அமிச்சார். அதோடைய விளைவு ஈஸியாக ஜெயலலிதா 37 தொகுதி ஜெயித்தாங்க. அதனால் நீங்கள் வந்து காங்கிரஸ் எவ்வளோ திமுகவுக்கு தேவைன்றதை திமுகவும் உணரணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அவங்க உணர்ந்த மாதிரி தெரியல. இது ஒரு பார்ட்டு. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் காங்கிரஸ் இங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமா அப்படின்னு என்ன கேட்டால், இங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. பெரிய கொள்கை இது, இவங்க அப்படியே சனாதன எதிர்ப்பாளர்கள், இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பாளர்கள் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து வெளிப்படையாக தெரியும் எல்லாருக்குமே, எல்லாரை பற்றியும். அதனால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிகமாக வேணும், காங்கிரஸ் அதிகமாக ஜெயிக்கணும்னு நினைக்குதுன்னா அதிமுக கூட்டணி போகிறதுலையும் தப்பு இல்லை. ஏன்னா அவங்க இன்றைக்கி கூட அறிவிக்கிறாங்க பிஜேபி கூட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு. இன்னொரு விஷயம், அதிமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு அறிவிக்கும் போதே காங்கிரஸ் அதிமுகவோட சேர்ந்துச்சுன்னா அது மிகப்பெரிய வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி தான் பல தடவை ஜெயிச்சிருக்குது. நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா 80 மட்டும்தான் திமுக காங்கிரஸ், 84க்கு பிறகு
அதிமுக காங்கிரஸ் தான் பெரும்பாலும் திமுக வீழ்த்தியிருக்குது. அப்போ அதிமுக காங்கிரஸ் அந்த இது ஒர்க் அவுட் ஆகும். போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ரீச் தான். அதனால் காங்கிரஸ் எப்படி முடிவெடுக்குன்னு தெரியாது. திமுக காங்கிரஸ்குள்ளே இருக்கிற சில தலைவர்கள் திமுக அணியாக இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் சார். ஆனால் அது எந்த அளவுக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஆர் பாலுலன்னு பல மூத்த அமைச்சர்கள் வந்து பிஜேபியோட ஒரு இணக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் ஒரு விஷயம் கேளுங்க, என்னென்னா மோடி வந்து டைரெக்டாகவே டிஎம்கே கிட்ட பேசுகிறாரு, அந்த மாதிரி காங்கிரஸை வந்து டோட்டலாக அலையன்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க, நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து அடிப்படுது சார். இது எந்த அளவுக்கு சார் உண்மை? காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றதான் மோடியுடைய நிலைப்பாடு, பிஜேபியுடைய நிலைப்பாடு. காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னு. அது வந்து மிக மோசமான ஒரு நிலைப்பாடு. எதிர்க்கட்சிகள் இருக்கணும். எதிர்க்கட்சியே இல்லாத கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இல்லைன்றது வேறு, ஜெயலலிதா சொன்னது. ஆனால் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா கூட நினைக்கல. இவங்க காங்கிரஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்காங்கன்னு சொல்லலை, இணக்கமாக போக விரும்புகிறார்கள் டிஆர் பால்லேருந்து எல்லாரும். அப்போது இவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் எங்களோட பிஜேபியும் திமுகவும் இன்றைக்கே கூட்டணி வரணும்னு சொல்ல முடியாது. கூட்டணி சேர்ந்தாலும் தற்கொலைக்கு சமானம். இவங்க வந்து நேர் எதிர் கொள்கை நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ளே வந்து இவங்க ஆட்சியிலையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மத்திய அரசோட ஒரு அனுகூலமான நிலைமையை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த அனுகூலமான நிலைமை மட்டும் போதும், எங்கள் பிரச்சனையில் நீங்கள் சாஃப்ட்னஸ் கொண்டு வந்தீங்கன்னா அது போதும் எங்களுக்குன்னா, பிஜேபியுடைய இது என்ன இருக்குதுன்னா நிபந்தனை, காங்கிரஸை உங்கள் கூட்டணியிலேருந்து கழட்டி விடுங்க. இதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் நகருது. 10 சீட்டு கொடுத்த இடத்துல 6 சீட்டு தான் கொடுப்பேன்னா என்ன குறைஞ்சி போச்சு? நீங்கள் 10 சீட்டு கொடுத்து காங்கிரஸ் 6 சீட்டு தான் ஜெயிச்சுதா? 10 சீட்டு கொடுத்த இடத்துல 9 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி இப்போ 6ன்றீங்க? என்ன நீங்கள் பெருசாக இப்போ சாதிக்க போகிறீங்க? அதிக சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதிக சீட்டு தானே ஜெயிச்சிங்க, இதே கூட்டணி வச்சு தான் அதிக சீட்டு ஜெயிச்சிங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்போ 1 சீட்டு 2 சீட்டு இருக்கிற சிபிஎம்மு மற்ற விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே இப்போ 3 சீட்டு கேட்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு 2 சீட்டு தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா காங்கிரஸும் 10 சீட்டு கொடுக்கணும்ல. அப்போ காங்கிரஸை வந்து வெளியில் தள்ளுற ஏற்பாடுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை கார்கே வந்து ஸ்டாலினோட பேச்சுவார்த்தை நடத்தி அதே 10 சீட்டுனா இந்த கூட்டணி தொடரும், இல்லைன்னா சிக்கல் தான். சார் இப்போ வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது, அதாவது இப்போ வரைக்கும் நடந்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இல்லை. இந்தியாவுக்குள்ளே இருக்க 28 கூட்டணி கட்சிகளுமே வந்து அவங்கவுங்க கட்சியோட எம்பிஸை தான் பெரிய அளவில் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணுன்ற மாதிரி நிலைப்பாடில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸோட இந்த அளவுக்கு ஒரு செட்பேக்கு என்ன சார் ரீசனாக இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டுக்கு 75 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. 90%லாம் அடிச்சிருந்தாங்க. எந்த டைமில் சார்? அது ஒரு காலம் 77க்கு முன்னாடி 80 90 96 வரைக்கும் கூட அவங்க அந்த லெவல் தான் இருந்தாங்க. பல மாநிலங்களில் அப்படி தான் இருந்தாங்க. இதில் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்கே எல்லாமே. அப்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா, மூத்த தலைவர்கள் அவங்க எடுக்கிற தப்பான முடிவுகள், களத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுக்கிறது இல்லை, ஒரே தலைவரே உட்காந்துக்கிட்டு யாரையும் வளர விடாமல் பண்ணுறது, இப்படி பல விஷயம் நடக்கும். அடுத்தடுத்த கட்ட தலைவர்களை காங்கிரஸ்குள்ளே வர முடியாது போனப்போ அவங்க அதுக்கான வாய்ப்பு வெளியில் கிடைக்கும்போது பாஜக ரெடியாக இருக்காங்க, வாங்க நான் உங்களுக்கு தரேன்னு. மாதவராஜ் சிந்தியா, இவர் விஜயராஜ் சிந்தியா, அவங்க அம்மா சச்சின் பைலட் கூட போயிருப்பார், கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி காங்கிரஸில் இருந்த பல தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பிஜேபியில் தான் இருக்காங்க. இன்றைக்கி பல அமைச்சர்கள் காங்கிரஸில் இருந்தவங்க. நம்ம கேரளா கவர்னர் இருந்தார், அவர் கூட காங்கிரஸில் இருந்தவர் ஒரு காலத்தில். அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே காங்கிரஸில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் அந்தந்த ஸ்டேட்டில் கிடைக்காதப்போ அவங்க பிஜேபி வந்து அவங்க இழுத்துக்குது. அப்போது இந்த மாதிரி நிலைமைக்கு அதே மாதிரி மம்தா காங்கிரஸில் இருந்தவங்க, காங்கிரஸில் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனைன்றப்போ அவங்க வெளியில் வர்றாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க அப்பா காங்கிரஸில் இருந்தவர், ஒரு கட்டத்துக்கு மேலே
அவர் இறந்த உடனே அவரை ஜக்மாங்கில் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, உள்ளெல்லாம் தூக்கி போடுறாங்க. அப்புறம் அவர் வெளியில் வர்றாரு, காங்கிரஸ்லேருந்து வெளியில் வர்றாரு. இங்கே கேரளா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது காங்கிரஸ் இது தான்ற மாதிரி. சரத்பவார் பலரும் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவங்க தான். அப்போ இந்த நிலைமைக்கெல்லாம் காங்கிரஸ் எடுக்கிற முடிவு, காங்கிரஸ் மேலிடம் எடுக்கிற முடிவு. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெரிய கட்சி, எனக்கு தெரிஞ்சு 84 வரைக்குமே பெரிய 28 எம்பி சீட்லாம் வாங்கி நின்றுருக்காங்க. ஏடிஎம்கே கூட 84 89லாம் 28 சீட்லாம் வாங்கி நின்றுருக்காங்க. 30-35% ஓட் பேங்க் வச்சுருந்த கட்சி. இங்கே மாறி மாறி இப்போ சிவாஜி கணேசன் பெரிய தலைவராக இருந்தார். அவரை வந்து அவரை வச்சே பயன்படுத்தி கொண்டு வந்துருக்கலாம். காமராஜர் இருக்கும்போது அவரை கொண்டு வந்துருக்கலாம். அவரை அப்படியே ஓரம் கட்டினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து காங்கிரஸுக்கு வந்து இங்கே அந்த மாதிரி கோஷ்டி பூசல் சொல்லுவாங்க. இது இல்லாமல் கூட்டணியை அமைக்கிறதுல வர்ற பிரச்சனை. இப்போ மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் பெரிய அளவில் ஒன்று நெக்க கொடுத்துருக்கலாம், இல்லை ஜெயிச்சிருக்கலாம். அகிலேஷ்லேருந்து, மாயாவதியிலேருந்து, அங்கே இருக்கிற இடதுசாரிகள்லேருந்து, இன்னும் அங்கே இருக்கிற சில சின்ன கட்சிகள்லேருந்து எல்லாரையும் எனக்கு என்னென்னு விரட்டி விட்டுட்டு இவங்க மட்டுமே நிற்கணும்னு நினச்சாங்க. ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிஜேபி மிகப்பெரிய அடி அடித்து நவுத்திட்டு வந்துட்டாங்க. எதிர்பார்த்ததை விட காங்கிரஸ் படுதோல்வி அளவுக்கு போயிருக்குது. ஆனால் ஓட் பேங்க் பார்த்தா கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? பெரிய அண்ணன் மனோபாவம். அகிலேஷை நீங்கள் இதுலேயும் மத்திய பிரதேசலையும் ராஜஸ்தான்லேயும் ஓரம் கட்டினீங்கன்னா அவர் உத்தரப்பிரதேசில் வேலையை காமிப்பார்ல. திருவண்ணாமலை நீங்கள் இந்த வேலையை காமிச்சிங்கன்னா அவங்க அங்கே வேலை காமிக்கிறாங்க. ஆம் ஆத்மி கூட நீங்கள் ஒத்து போகலன்னா பஞ்சாபில் அவங்க வேலை காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே காங்கிரஸ் தன்னுடைய நிலையை வந்து சில இடங்களில் இழந்துடுறது, சில இடங்களில் மக்கள் பணின்றது என்ன இருக்குது. இங்கே எடுத்துக்கங்க, இந்தியா தமிழ்நாட்டில் நேற்று வந்த பாஜக எங்கே பார்த்தாலும் அண்ணாமலைன்னு இருக்கா, அவங்களுடைய வேதம் இருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுத்தப்போ 5 பேர் ரயிலில் மறிக்கிறீங்க, அதில் ஒருத்தர் மாநில தலைவர். இதுதான் இன்றைக்கி காங்கிரஸ் நிலமை. தேர்தல் நேரம் வந்தோடனே அங்கேருந்து வந்து ராஜ்பவனில் அதுவரெலாம் ஓட்டியிருந்த ராஜ்பவனை தேர்தல் நேரம் வந்தோடனே கொஞ்சம் அப்படி இதாகுது. இதுதான் காங்கிரஸ் நிலமை பல மாநிலங்களில். இதனால் இவங்க வந்து பின்னுக்கு தள்ளப்படுறாங்க. பல இடங்களில் இவங்களை சுமையாக நினைக்கிறாங்க. பல பேர் உங்களுக்கு இவ்வளோ தான் சீட்டுன்றாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் அதான் நடக்க போகுது. இவ்வளோ தான் சீட்டுன்னு போகிறார் அகிலேஷ், அதில் பிரச்சனை வரப்போகுது, தனியாக நிற்க போகிறாங்க. தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் என்னென்னா 2 பெரிய கட்சியும் மாறி மாறி இவங்களை தோளில் சுமக்கிறதுனால தப்பிச்சிக்கிறாங்க. இப்போ இவங்க 6ன்னா ஒருவேளை ஒரு 12 கொடுத்தாருன்னா அங்கே போயிடலாம் அப்படின்னு. இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது இந்த வாக்கு சதவீதம். இதே மாதிரி நிலமைனா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் பிரச்சனை. ஓகேங்க சார். சார் அப்படியே நம்ம ஸ்டேட் பாலிடிக்ஸ் வரலாம் சார். முதல்வர் வந்து ஸ்பெயின் போயிருக்காரு. அது வந்து முதலீடுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருக்கான்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்கள் தரப்பில் நிறைய வாட்டி சொல்லுவீங்க உடல்நடை குறைவு காரணம் சிகிச்சை எடுக்க தான் அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன சார் உண்மை இது? அதாவது நீங்கள் 1 மாதம் முன்னாடி தான் முதலீட்டாளர் மாநாடு நடத்துனாங்க. அப்போன்னா ஸ்பெயின்லேருந்து யாரும் இங்கே வரமாட்டேன்ட்டாங்களா? முதலீட்டாளர் மாநாடுன்றது நீங்கள் வந்து உலகத்தில் இருக்க முதலீடுகளை இங்கே தமிழகம் நோக்கி இழுக்கிறது, இங்கே என்னென்ன நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் அப்படின்றது பண்ணி கொடுக்குறது தான். இவங்க முடித்த உடனே குஜராத்தில் நடத்துனாங்க, பார்த்தீங்களா? இங்கே முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்ச உடனே குஜராத் நடத்துச்சு. உலக தலைவர்கள் ஒரு 10 நாட்டு தலைவர் வந்திருந்தாங்க. இங்கே உள்ளூர் தலைவர்கள் கூட இல்லை, இவங்களே தான் அப்படி படம் காட்டியிருந்தாங்க. முதலீடும் அங்கே அதிகமாக இருந்தது. முதலீடும் எங்கேயோ போயிடுச்சு. 13 லட்சம் கோடி என்னமோ நினைக்கிறேன். இங்கே 6.5 லட்சம் கோடி இது. அப்போது நீங்கள் அந்த முதலீட்டாளர் மாநாடு முடிஞ்ச உடனே ஸ்பெயினில் முதலீட்டுக்காக முதலீட்டுக்காக ஒரு முதல்வர் போகணுமா? இந்த கேள்வி வருது இல்லை? தொழில்துறை அமைச்சர் இருக்காங்க, தொழில்துறை செயலர் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க, முதலமைச்சர் போகணுமா? அப்படி போய் என்னத்த பெரிய முதலீடு கொண்டு வர போகிறீங்க? இவர் போகும்போது ஒன்று சொல்கிறாரு, 2022 மார்ச்சில் நாங்கள் வந்து துபாய் போனப்போ 6100 கோடி ரூபா முதலீடு கொண்டு வந்தேன்றாரு. 6100 கோடி ரூபா முதலீடுன்னு சொன்னாங்க. லூலு மாலு 3000 கோடி, இன்னும் 2-3 இதெல்லாம் சொன்னாங்க. என்ன ஆச்சு? எங்கே வந்துச்சு? அண்ணாமலையிலேருந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே அது? அந்த முதலீடே கிடையாது. அது நீங்கள் உங்கள் ஃபேமிலி இதுக்காக முதலீடுக்காக போனீங்க, முதலீடே வரலைன்னாங்க. அதை பற்றி வாயே திறக்கல. ஆனால் அன்றைக்கி போகும்போது பேட்டி கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன மக்களுடைய மறதியை வந்து ஒரு பெருசாக ஒரு இதுமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னென்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இதுன்னு. 6100 கோடியே வரலை. இப்போ ஸ்பெயினுக்கு போகிறாரு முதலீட்டாளர் மாநாடுன்னு. ரொம்ப சிம்பிள். எல்லோரும் சொல்கிறாங்க சிகிச்சைக்காக தான் போகிறீங்க, இது இல்லைன்னு. நீங்கள் முதல்ல என்ன சொல்ல வேண்டியதானே, இந்தந்த கம்பெனி கூட நாங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பேசாமல் எப்படி போவீங்க? கரெக்ட்.
இப்போ திடீர்னு போய் ஸ்பெயினில் நின்றுக்கிட்டு முதலீட்டாளர்களே வாங்க எங்கள் சிஎம் வந்திருக்காரு அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இல்லை. உங்கள் ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்ணிடுவீங்க, இந்த நிறுவனம் இதுன்னு. ஸ்பெயினில் என்ன அப்படி பெரிய முதலீடு கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குது? சரி, அந்த நிறுவனங்களோட சந்திக்கிறீங்க அப்படின்னா அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது ஒன்று. கூட போகிறவங்க யாரான்னு பார்த்தீங்கன்னா உளவுத்துறை ஐஜி. அவருக்கு என்னங்க வேலை? முதலீட்டுக்கு முதல்வர் போகிறார், உளவுத்துறை ஐஜி எதுக்கு போகணும்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விமான டிக்கெட்டில் கோர்சல் ஐஜி சிஎம் செக்யூரிட்டின்னு போட்டுக்கிறாங்க. அவர் ஐஜி இன்டெலிஜென்ஸு. ஏன் இந்த மாதிரி இது? அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை போயிருக்காரு, மாப்பிள்ளையுடைய உறவினர் இன்னொருத்தர் போயிருக்காரு, டாக்டர் தீரஜ்குமார்னு அவரும் போயிருக்கிறதா தகவல். இவங்களாம் யார்? இவங்களாம் எதுக்கு போகணும்? அப்போ இவர் வந்து முதலீடு ஏதோ 1-2 பேசியிருக்கலாம், நாளைக்கு ஏதாவது சொல்லணும்ல, 1-2 பேசியிருக்கலாம். அதோடு சேர்த்து மற்ற விஷயங்கள் உடல்நிலை அதெல்லாம் செக் பண்ணுறது தான் அவர் போயிருக்கான்றது தான் உண்மை. இல்லாட்டி சொல்லுங்கள், இது பண்ணியிருக்கோம் எங்கள் ஷெட்யூல். இப்போ நேற்று போனாரா? முந்தா நாள் போனார். நேற்றுலேருந்து டெய்லி என்ன ஷெட்யூல் வெளியிடுங்க. எவ்வளோ முதலீடு ஈர்ப்பதற்கான திட்டம் இருக்கும்ல. நீங்கள் வந்து முதலீடுன்னா உடனே நடக்காதுங்க. நாங்கள் முதல்ல பேசுவாங்க, சரிங்க நான் வர்றேங்க, எவ்வளோங்க, இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடின்னு பேசிடுவாங்க. இது எல்லாத்துக்கான எல்லாம் தயாரிச்சிடுவாங்க. அந்த எம்ஓயூன்னு வாங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுவாங்க. இவர் போய் ஃபார்மலுக்கு அங்கே சைன் பண்ணி ஃபைல் மாற்றிக்குவாங்க, அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லை. அப்போ அறிவிங்க, அதுக்கு சிஎம்ஏ தேவையில்லை. அப்போ போகிறாருன்னா சிகிச்சைக்காக தான் போகிறார் அப்படின்ற விமர்சனம் வந்து உண்மையான ஆகுதுல்ல. சார், நம்ம இப்போ துபாய் போனப்போ இன்னொரு இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் வந்து ஸ்டேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்காக போகல, உங்கள் ஃபேமிலியோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல அது மாதிரி வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம்ல சார்? நம்ம ஏன் சிகிச்சைன்னு எடுத்துக்கிறோம்? எல்லாமே ஒரு போயிட்டு சொன்னால் வந்த பிறகு தான் தெரியும். இப்போ வரைக்கும் ஆனால் சிகிச்சைக்கு தான் போகிறாருன்றது தான் கோட்டை வட்டார தகவல். அங்கே நெருங்கின வட்டாரத்தில் விசாரிக்கிறப்போ வர தகவல் சிகிச்சைக்கு தான் போகிறாரு அப்படின்றது தான். அதிகாரிகளும் பலர்கிட்ட பேசும்போது யாரும் வந்து மறுக்கலை. ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா என்னன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி தான், என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு பண்ணுற அளவுக்கு ஒன்றும் பெரியது கிடையாது. அதே மாதிரி 6100 கோடி ரூபா சொன்னார், வந்துருச்சுன்னாரு. எங்கே வந்துச்சு, எந்தெந்த இடத்துல முதலீடாயிருக்கு அப்படின்னு வெள்ளை அறிக்கை கேட்குறாங்க. இப்போ அண்ணாமலையிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. அதுவும் நியாயமானது தானே, அது வெளியிடணும்ல. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சா, 2022 மார்ச். இந்த இன்னும் ஒரு 2 மாதம் வந்துச்சுன்னா 2 வருஷம் ஆகிடும். அப்போ எங்கே போச்சு அந்த 6100 கோடி? எங்கே போச்சு லூலு மால்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் இவங்க மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் டைம் நேரம் இது. இவர் அறிக்கையை வச்சே பக்கம் பக்கமாக பேசுவாங்க. சார், இப்போ வந்து லாஸ்ட் ஒரு கொஸ்டின் சார். பிஜேபி வந்து அவங்களோட வாக்குறுதிகளில் இது பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் மூலியமாக ஒரு ஜூம் மீட் மாதிரி இணைய மூலியமாக இணைஞ்சு வாக்குறுதிகளாக நாங்கள் எதை முன் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் மகா உருட்டல். பிஜேபியோட உருட்டல்களில் பல இதில் இது ஒன்று. 2 கோடி பேர் வருஷத்துக்கு வேலை கொடுப்போன்னாங்க, எங்கே கொடுத்தாங்க? அதனால் அவங்க உருட்டல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொன்னது எதுவுமே நடக்கலை. சொல்லாத விஷயங்கள், ராமர் கோயிலேருந்து பல விஷயங்கள் நடக்குது. மக்களை உணர்ச்சிகரமாக வச்சுக்கிட்டே ஆட்சியை நடத்துகிறன்றது தான் இவங்க இது. ஒவ்வொரு தேர்தலுக்குமே நீங்கள் 2014, 19 இந்த இதுக்கு ராமர் கோயில், போன தடவை புல்வாமா, இந்த மாதிரி ஏதாவது அந்த நேரத்தில் ஒரு உணர்ச்சிகரமாக வச்சுக்கிறன்றது தான் அவங்களுடைய அடிப்படை நோக்கமே. வந்து இந்து வாக்குகள் அப்படின்றது தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அந்த வாக்குகளில் வந்து இஸ்லாமிய எதிர்ப்புன்னு கொண்டு போனால் இந்து வாக்குகள் தனக்கு விழுன்றது பார்க்குறாங்க. அதில் பல இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான இந்துக்கள் வந்து இவங்களை ஆதரிக்கலை அப்படின்றது தான் நடைமுறையாக அர்த்தம். அதையும் தனக்கான இதாக மாற்றணும் அப்படின்ற மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இப்போ சிஏஏ பற்றி ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு, இந்த இதளவே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு. அதனால் பல விஷயங்கள் இவங்க நினச்சதை அந்த அஜெண்டாவை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்காங்க. ராமர் கோயில் முடிச்சிட்டாங்க, அடுத்து அந்த ஞானவாபி மசூதி இதுக்கு போயிட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தா நீங்கள் மக்களுக்கான விஷயம். இப்போ வறுமை பற்றி கவர்னர் பேசுகிறாரு, கீழ்வெண்மணியில் இன்னும் குடிசைகள் இருக்குதுன்னு. அப்போ குஜராத்தில் எதை வச்சு மறைச்சிங்க?
அந்த இது நடக்கும்போது திரையை போட்டு மறைச்சிங்களா? அப்போ அங்கே என்ன பெரிய பெரிய பில்டிங்காக இருந்தது? இவங்க நினச்சா இவங்க இங்கே வந்துட்டு ஒரு இது பேசுவாங்க, அங்கே போயிட்டு இங்கே சமத்துவம் பேசுவாங்க, மற்ற மாநிலங்களில் இருக்கிற சமத்துவம் பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. மாதிரி பல விஷயங்கள் அதெல்லாம் உருட்டல். எலெக்ஷன் கிட்ட கிட்ட போக போக நிறைய எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் சொன்னீங்க. அதே மாதிரி தான் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போது அடுத்து பிஜேபியோட இது மாதிரி வேலைகளில் அடுத்து அவங்க எங்கே கை வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு கெஸ்ஸாக இல்லை, அவங்க வேறு எங்கேயும் பெருசாக பண்ண முடியல. தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் அது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. ஏடிஎம்கேவை ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எடப்பாடி டிஎம்கேன்னு கொண்டு வராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டாக இருக்கும், இடிஎம்கே அப்படின்னு. வெறும் சேலத்துக்கார தான் வரணுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. வேலுமணி தங்கமணிலாம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. ஓபிஎஸ் விட்டு பேச விட்றாங்க. இதெல்லாம் ஏடிஎம்கேக்குள்ளே ஒரு சலசலப்பை உண்டு பண்ணோம், அதன் மூலிமா எதாவது பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசன் ஏடிஎம்கே மிரட்டுற மாதிரி பேசுனதாக ஒரு தகவல் வந்தது. அப்புறமா அவர் நான் அப்படி பேசலை அப்படின்னு அவர் மறுத்திருக்காரு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏடிஎம்கே வந்து மறைமுகமாக என்டிஏ கூட்டணிக்கு இழுக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதுலேயும் கொஞ்சம் நடக்கும். மகாராஷ்டிராலேயும் இந்த வேலையை பண்ணுவாங்க. அங்கேயும் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணும். அந்த இப்போ தீர்ப்புலாம் வரப்போகுது. அந்த இடைநீக்கம் செய்யப்பட்டது இதெல்லாம் கிட்டத்தட்ட தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது குழப்ப முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.